ஹலோ மக்களே, வெல்கம் டு யஷோ vlog சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம், எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். சன்னா சாட்டுங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதுக்கு ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் கேரட் திருவினதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கினது, தக்காளி பொடிசாக நறுக்கினது, கொத்தமல்லி பொடிசாக நறுக்கினது, வெங்காயம் பொடிசாக நறுக்கினது, வெள்ளரிக்காய் பொடிசாக நறுக்கினதுங்க. இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கரம் மசாலாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாட் மசாலா, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், அப்புறம் பெப்பர் பவுட்ருங்க. இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். மிளகாய்த்தூள் ரொம்ப மினிமம் எடுத்தால் போதும். இது வந்து ஒரு ஸ்வீட் சட்னி. இது வந்து பேரிச்சம்பழம், புளி, அதுக்கப்புறம் வெல்லம், அதில் வந்து ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு சுக்கு, ஓமம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாத்தையும் தண்ணியில் வேக போட்டு மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது க்ரீன் சட்னி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டு லெமன் புழிஞ்சு உப்பு போட்டு எடுத்ததுங்க. அப்புறம் மேலே தூவுறதுக்கு பார்த்திங்கன்னா ஓமப்பொடி வாங்கியிருக்கேன், சால்ட்டு தேவையான அளவுங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் சன்னாவோட. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், திருவண்ண கேரட், பச்சை மிளகா ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம் தான் நம்ம போகிறோம், அதனால் பெருசாக ஒன்றும் அதனால் பாதிப்பு வராதுங்க. லைட்டாக போடலாம், இல்லை மிளகாய்த்தூளை வந்து அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் சட்னியும் அப்புறம் இந்த ஸ்வீட் சட்னியும் பார்த்திங்கன்னா உங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு தகுந்த மாதிரி, குழந்தைங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு லைட்டாக வெங்காயம் வச்சுட்டு லாஸ்ட்டாக அதை மேலே தூவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி இலையும் நல்லா மேலே தூவிக்கலாங்க. கொத்தமல்லி இலை தூவிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஓமப்பொடி இருக்குல்லங்க, ஓமப்பொடி கூட நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. கடலை மாவு வச்சு நம்மளோட இடியாப்பம் புளியிற உரலில் வந்து நல்லா பிசைஞ்சு சால்ட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா இது பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்மளாக வந்து ஓமப்பொடி போட்டு எடுத்துக்கலாம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். இது போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாட் ஐட்டம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என் பொண்ணு டேஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னு கேளுங்க. பாய். ஒரு நிமிஷம் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோவுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருக்குது.